இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பு ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்வில் ஆண்டவர் தருகிற எந்த தருணங்களும் தற்செயல் அல்ல. இந்த நாளிலும் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி எங்கள் நடுவில் உலாவுகிறீர். உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் கேட்கிறோம். இந்த வேளையை ஆசீர்வதித்து தாரும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் என்கிற தலைப்பில் சில காரியத்தை வேத புத்தகத்திலிருந்து நாம் படிப்போம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே, அன்றியும் தேவ பக்திக்குரிய இரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. அது என்ன? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். ஆவியிலே நீதியுள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவதூதர்களால் காணப்பட்டார். புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். ஆமென். மகிமையிலே ஏறெடுத்து கொள்ளப்பட்டார். அன்பானவர்களே, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். நாம் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 16வது வசனத்திலே ஆண்டவர் தேவனை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை நான் படிக்கிறேன். ஒருவராய் சாவாமையுள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர் என்று ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இன்னும் அந்த காரியம் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறதை சற்று கவனியுங்கள். 1வது வசனத்தில் இருந்து படிக்கிறேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அந்த வார்த்தையை குறித்து 14வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை காண்பிக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு உள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். ஆமென். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆகவே தேவன் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதை நாம் வேத புத்தகத்திலே படிக்கிறோம். பிரியமானவர்களே, இன்னும் பாருங்கள். 1வது அதிகாரம், யோவான் 1வது அதிகாரம் பாருங்கள். 15, 16 வசனங்களை படிக்கிறேன். யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர் இப்படி சொல்லுகிறார் என்று கவனியுங்கள். ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினதினால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டதினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெறுகிற ஒரு அனுபவத்தை ஆண்டவர் தந்தார். யோவான் 1வது அதிகாரம் 10, 11 வசனங்களை படிக்கிறேன் பாருங்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் உலகத்தில் இருந்தார், ஆனால் அந்த உலகம் அவர் மூலமாய் உண்டானாலும் உலகம் அவரை அறியவில்லை. 11வது வசனத்தை பாருங்கள். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். ஆண்டவர் இந்த பூமியில் ஒரு மனுஷனாக ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ, எத்தனை துக்கமான காரியம்! இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய்,
இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று யோவான் 1:12 நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, இது ரொம்ப அழகாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்திலே நாம் படிக்கும் போது 14வது வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று எழுதியிருக்கிறதை நாம் படிக்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் மாம்சத்தில் வெளிப்பட்டதை இங்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் உலாவின போது அவருடைய செயலை ஜனங்கள் கண்டார்கள், அவருடைய மகிமையை ஜனங்கள் அனுபவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற சில காரியத்தை சற்று கவனியுங்கள் பாருங்கள். நாம் மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில், மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், இங்கு ஆண்டவருடைய வல்லமை அவர்கள் கண்டபோது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? 41வது வசனத்திலே, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, காற்று கடல் இவருக்கு கீழ்ப்படிந்தது. இன்னும் லூக்கா 4:36, மார்க்கு 1:27 இந்த வசனங்களை எல்லாம் நாம் படிக்கும் போது பாருங்கள், அவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது. அசுத்தாவிகள் கூட கீழ்ப்படுகிறதை பார்த்து இது என்ன வார்த்தையோ என்று கேட்கிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 26வது வசனத்திலே, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இங்கு நடக்க முடியாத ஒரு மனிதன் திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறதை இதற்கு முந்தைய பகுதியிலே படிக்கிறோம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். ஆகவே ஆண்டவர் அதிசயமானவைகளை செய்கிறதை நாம் படிக்கிறோம். 5வது அதிகாரம் 42வது வசனத்திலே கவனியுங்கள். இங்கு ஆண்டவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 42வது வசனத்தை நான் படிக்கிறேன் பாருங்கள். மார்க் 5:42. உடனே சிறுவன் எழுந்து நடந்தாள். மரித்து போன ஒரு குழந்தையை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். அவள் 12 வயதுள்ளவளாய் இருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். ஆகவே ஆண்டவர் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற காட்சியை நாம் படிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டது மட்டுமல்ல, ஆண்டவர் ஜனங்கள் அவரை அனுபவிக்க வைத்தார். எப்படி அவர் நமக்குள் வாசம் பண்ணினார், நாம் தேவனுடைய மகிமையை கண்டோம் என்று சொல்லுகிற ஒரு அனுபவத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வருகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14வது வசனத்திலே நாம் படித்தோம், அவருடைய மகிமையை கண்டோம். ஆகவே மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த தேவன் நமக்குள் வந்து வாசம் பண்ணி தேவ மகிமையை காண வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அந்த மேன்மையான அந்த பாக்கியத்தை தரும்படி ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, அவருடைய மகிமையை கண்டோம் என்று எழுதியிருக்கிற இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிலும் ஆண்டவரே அனுபவமாவதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஆமென். மகிமை